அன்புக்குரிய அருமை பெருமக்களே, சுபோடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் வாழ்வதற்குண்டான எல்லா வகையான தகுதிகளையும் அல்லாஹ் படைத்து நம்முடைய கையிலே கொடுத்து, நம்மளுடைய செயல்பாடுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைக்குகிறான். அன்புக்குரியவர்களே, அதாவது எல்லா வகையான நியாமத்துகளையும் அல்லாஹ் நமது கண்ணுக்கு பார்க்கக்கூடியதாகவும், இன்னென்ன நியாமத்து இந்த இடத்திலே இருக்குகிறது என்று காதிலே கேட்கக்கூடியதாகவும், அதாவது எந்த நியாமத்து எங்கே போனால் எப்படி உருவாக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹ் படைத்தாலும் கூட அவரவருடைய செயல்பாடுக்கு தகுந்தவாறு என்ன செய்கின்றான், அல்லாஹ் அந்தந்த நியாமத்துகளை நம்மளுடைய கையிலே கொண்டாந்து கொடுக்குகிறான். உதாரணத்திற்கு சொல்ல போனமையானால், கண்ணால் பார்க்க முடியாத, காதால் சிந்திக்க முடியாத, கல்வால் காதால் கேட்க முடியாத, இதயத்தால் சிந்திக்க முடியாத ஒரு சில நியாமத்துகள் எல்லாம் ஒரு சிலர்களுக்கு அவர்கள் அறியாமலே என்ன செய்கின்றது, வந்து சேருகிறது. ஒரு சிலர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் கண்ணிலே பார்க்கக்கூடியதை கூட என்ன செய்ய முடியவில்லை, கையிலே பிடிக்க முடியவில்லை. காதிலே அது சம்பந்தமாக கேட்கக்கூடியதை கூட என்ன செய்ய முடியவில்லை, கையிலே பிடிக்க முடியவில்லை. கல்பால் இன்ன பொருள் இப்படித்தான் என்று சிந்திக்கக்கூடிய நியாமத்தை கூட என்ன செய்ய முடியவில்லை, கையிலே பிடிக்க முடியவில்லை. அதாவது ஒரு சிலர்கள் எதுவுமே இல்லாமல் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நினைக்குகிற நேரத்திற்கு அவர்கள் அறியாப்புறத்தில் இருந்து என்ன செய்யும், எல்லா நியாமத்துகளும் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலர்களிடத்திலே எல்லாம் கையிலே இருக்கும், ஆனால் அவர்களுக்கு தேவையான நேரத்திலே அந்த பொருளை அவர்களால் அனுபவிக்க முடியுமா என்றால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, இதற்கு காரணம் என்ன என்று பார்க்குகிற பொழுது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யார் இந்த உலகத்தில் அதிகமாக்கி கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய தொடர்பை யார் இந்த உலகத்தில் அதிகமாக்கி கொண்டார்களோ, அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயமும் என்ன செய்கின்றது, கைக்கு வருகின்றது. கண்ணுக்கு தெரியாத விஷயமும் கூட கைக்கு வருகின்றது. அதாவது காதிலே கேட்கக்கூடியதும் கைக்கு வருகிறது, காதிலே கேட்க முடியாத விஷயமும் கைக்கு வருகிறது. கல்வால் சிந்திக்கக்கூடிய பொருளும் கைக்கு வருகிறது, கல்வால் சிந்திக்க முடியாத விஷயம் கூட அவர்களுடைய காதிலே வாயிலே என்ன செய்கின்றது, வெளியாகின்றது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு நபரை கொண்டு வருகிறார்கள். அவர் மீது என்ன குற்றம் சாட்டப்படுகிறது தெரியுமா? திருடி விட்டார் என்ற குற்றம் சாட்டப்படுகிறது. திருடி விட்டார் என்ற குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு தீர்ப்பு செய்கிறார்கள். அவருடைய கையை மணிக்கட்டு வரை வெட்டும்படி தீர்ப்பு செய்கிறார்கள். அப்பொழுது அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார், யா அமீருல் மூமினீன், என்னை மன்னிக்க கூடாதா? ஏனென்று கேட்டால், நான் முதலாவது தடவை தான் இந்த திருட்டுத்தனத்தை, திருட்டு வேலையை அறியாமல் செய்து விட்டேன், ஆகையினால் என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்குகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை நண்பரே, நீங்கள் முதலாவது இந்த காரியத்தை, தவறான காரியத்தை செய்திருந்தீர்களேயானால் கட்டாயமாக அல்லாஹ் என்ன செய்திருப்பான், நீங்கள் செய்த இந்த காரியத்தை மறைத்திருப்பான். அறியாமல் ஒரு அடியான் தவறு செய்வானையானால் அந்த தவறை அல்லாஹ் அந்த அடியான் வெளிப்படுத்தினாலும் கூட அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். ஆனால் நீங்கள் செய்த இந்த திருட்டு காரியமாகப்பட்டது முதலாவது தடவை செய்ததல்ல, நீங்கள் பல தடவை இதுவரைக்கும் செய்திருப்பீர்கள். ஆகையினால் தான் அல்லாஹ் வெளியாக்கி மக்களும் அதை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார்கள், அவருடைய கையை மணிக்கட்டு வரை வெட்டும்படி சொல்லி தீர்ப்பு செய்யப்பட்டு அவருக்கு என்ன செய்யப்படுகின்றது, மணிக்கட்டு வரை கை வெட்டப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதாவது தண்டனை நிறைவேற்றப்பட்டு
ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை பார்க்க போகிறார்கள். அந்த நபரை பார்க்க போகிறார்கள். பார்க்க போன அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நலம் விசாரித்து விட்டு அவரிடத்திலே கேட்கிறார்கள், அருமை நண்பர்களே, அந்த தக்கல்லமு இலைய கலாமன் சாதிக்கா, நீங்கள் என்னிடத்திலே என்ன செய்யுங்கள், உண்மையாய் பேசுங்கள், உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் திருடனாக சொல்லப்பட்டு கை வெட்டப்பட்டிருக்கிறதே, நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து சொல்லுங்கள், நீங்கள் திருடியது இது எத்தனையாவது தடவை? ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே முதலாவது தடவை என்று சொன்னீர்களே, இது பொய்தானே, உண்மையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், யா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் திருடியது முதலாவது தடவை அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னது பொய் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நாவிலே அல்லாஹ் உண்மைதான் பேசினான். அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். நான் இந்த தடவை திருடியது எத்தனையாவது தடவை தெரியுமா? 25 தடவை இதற்கு முன்னால் திருடி இருக்கிறேன். இந்த 25 தடவையும் நான் தப்பித்து விட்டேன். 26வது தடவையாக இப்பொழுது திருடி உள்ளேன். ஆகையினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது உண்மைதான், அதிலே பொய்யில்லை அப்படின்னு அந்த திருடன் என்ன செய்கின்றார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுவை யார் நண்பனாக்கி கொண்டார்களோ, அல்லாஹுவை யார், அல்லாஹ்வுக்கு நேர்மையாக யார் நடக்குகிறார்களோ, சொல்லிலும் செயலிலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக யார் இருக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், விளங்காத விஷயங்களை எல்லாம் விளங்க வைப்பான், கேட்காத விஷயங்களை எல்லாம் கேட்க வைப்பான், சிந்திக்காத விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய வாயில இருந்து வெளியாக்குவான். காரணம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கண்ணால் பார்ப்பதுதான் கல்வி, காதால் கேட்பதுதான் கல்வி, கல்வால் சிந்திப்பதுதான் கல்வி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணால் பார்க்காமல், காதால் கேட்காமல், கல்வால் சிந்திக்காத மறைமுகமான ஒரு இல்மு இருக்கிறது, கல்வி இருக்கிறது. அந்த கல்வி யாருக்கு வெளியாக்கப்படுகிறது தெரியுமா? இறைவனுக்கு முழுக்க அடிபணியக்கூடிய இறை ரசூலுடைய சொல்லின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த மறைமுகமான இல்மே தஜல்லி என்று சொல்லக்கூடிய மறைமுகமான இல்மு வெளியாக்கப்படுகின்றது. இறைவனுக்கு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த இல்மு வெளியாக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், யார் இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? அடுத்த வினாடி, அடுத்த மணி நேரம், அடுத்த நாள், நாளை நடக்கக்கூடிய நன்மை தீமைக்குண்டான அடையாளத்தை இன்று காட்டுகிறான். அதாவது நாளை நடக்கக்கூடியது நன்மையாக இருந்தால் அந்த நல்லவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து மறுநாள் நடக்கக்கூடிய நல்லதை எதிர்பார்ப்பார்கள். நாளை நடக்கக்கூடியது தீமையாக இருக்குமையானால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதில் இருந்து இன்றிலே இருந்தே பாதுகாப்பு தேடி நாளை வருகின்ற பொழுது அந்த தீமை அவர்களை விட்டு என்ன செய்யப்படும்? அதாவது அவர்களை விட்டு ஒதுக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, காரணம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதி. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான், நீங்கள் உண்மையான மூமீன்களாக இருப்பீர்களேயானால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? உண்மையான மூமீனுக்கு நாளை நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யும்? தெரிந்தே தீரும். அது மாத்திரமல்ல, மூமீனிடத்திலே யார் வந்தாலும் சரி இவர் இப்படித்தான் என்று ஒரு மூமீனுக்கு அறிவித்துவிடும் அவருடைய உள்ளம். இவர் இந்த நிலையிலே உள்ளவர், இவர் இந்த செயல்பாடு உள்ளவர் என்பதை அவருடைய உள்ளம் அவருக்கு அறிவித்துவிடும். அறிவிக்க வைக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ்தான். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய வாழ்க்கையை உலகத்தில் வாழக்கூடிய காலங்களிலே, அதாவது நாம் அல்லாஹுவை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நன்னம்பிக்கையிலே நடத்தினோமையானால் நம் வாழ்க்கை உண்மையாக இருக்கும் என்பதை விட நம் வாழ்க்கை எதுவாக இருக்கும்? அதாவது நமக்கு உகந்ததாக இருக்கும், கஷ்டம் இல்லாததாக இருக்கும். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய இணைப்பு இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்தோமையானால் அடுத்த வினாடி வரக்கூடிய
எந்த ஒரு முசிபத்தும் கூட நமக்கு தெரியாது. அது வறுமையானால் நம்மளை சோதித்து விடும் அன்பிற்குரியவர்களே. ஆக நல்லவர்கள் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலே வறுமையானால் இந்த உலகம் அல்ல, எல்லா உலகமும் நமக்கு நலவாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். வஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.